இங்க வீட்டுக்கு ஒரு எலுமிச்சை பழம் அத கொண்டு வந்து வீட்ல வந்து காட்டுறாங்க அண்ணாமலை கிட்ட. என்னடா இதுன்னு சொல்லி கேட்க, அதாவது இந்த நம்ம வீட்டு பூஜை ரூம்ல வைக்க சொல்லியிருக்காங்க. இது சாமியார் கிட்ட மந்திரிச்சு வாங்கிட்டு வந்த எலுமிச்சை பழம். இத வீட்ல வச்சோம்னா இன்னும் 2 நாளையில இந்த நகை மேல யார் கை வச்சாங்களோ அவங்களுக்கு வாய் இழுத்துக்குன்னு சொல்லியிருக்காருன்னு இங்க பயமுறுத்தி விடுறாங்க. இதை கேட்டு இங்க விஜயாவுக்கும் மனோஜுக்கும் பயங்கரமா ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க. இவன் சொல்ற மாதிரி உண்மையா எதுவும் நடந்துருமோன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. என்னடா முத்து, இதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்து பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் இந்த காலத்துலேயுமா நம்புற அப்படின்னு சொல்லி ரவி கேட்க, அதுக்கு இங்கே ஸ்ருதியுமே அந்த கேள்வியை தான் கேட்குறாங்க. நம்பிக்கை, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? எந்த வகையிலையுமே நம்ம நினச்சது நடக்கலைன்னா கடைசியில் சாமி மட்டும்தான் நம்ம நினச்சதை நிறைவேற்றும். அதுக்காக தான் சாமியார் மூலமாக இதை நிறைவேற்றணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். கண்டிப்பாக திருடன் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். இதை வச்சு கண்டிப்பாக என்கிட்ட அவன் சிக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் முத்து. இதை கேட்ட மனோஜ் நடுநடுங்கி நிற்க, எங்கள் விஜயாவும் அதே பயத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. சரிப்பா, நான் கொண்டு பூஜை ரூமில் வைக்கிறேன்னு சொல்ல, கொடுங்கங்க நான் கொண்டு வைக்கிறேன். நீங்கள் மீனா வாங்கிட்டு போகிறாங்க. மீனா வாங்கிட்டு போய் அந்த பூஜை ரூம்ல வைக்கிறாங்க. இங்கே ரோஹிணி வீட்டில் இல்லை, அவங்க பார்லர் கிளம்பி போயிடுறாங்க. அவங்களுக்கு விஷயமும் தெரியல. அதே நேரம் இங்கே வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கிற அங்கே ரவியும் ஸ்ருதியும் அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தையெல்லாம் பார்த்துட்டு வெளியில் போகிறாங்க. என்னங்க உங்கள் அண்ணன் இதெல்லாம் நம்புவாரான்னு சொல்லி இங்கே ஸ்ருதி கேட்க, அவனுக்கு இதிலெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. இப்போ திடீர்னு இவன் செய்கிறான்னா அந்த அளவுக்கு அவன் மனசு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஸ்ருதியும், நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு சொல்ல, என்ன பண்ண சொல்கிற? குடும்பத்தில் யாரோட நிம்மதியும் போயிடக்கூடாதுன்னு நான் நினச்சிட்ருக்கேன். இதை விஷயத்தில் ஒரு உதவி பண்ணணும்னு நினச்சா கூட அது மனோஜுக்கு எதிராக போயிடும். நம்ம குடும்பத்துக்குள்ளேயே ஏதோ ஒரு திருட்டு வேலை நடந்திருக்குது அப்படின்ற பொழுது நம்ம இதில் தலையிடுறது சரியாக இருக்குமான்னு எனக்கு தோணலை ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோங்க, ஆனாலும் நம்ம இந்த விஷயத்தில் இப்படி அமைதியாக இருக்கிறது தப்புன்னு எனக்கு தோணுது ரவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்ருதி. இதை கேட்ட ரவியும், நீ கொஞ்சம் பொறுமையாரு, முத்து இவ்வளோ தூரம் எல்லா விஷயத்தையும் பண்ணுறான்னா எதையும் யோசிக்காமல் எடுக்க மாட்டான், கண்டிப்பாக அவன் கண்டுபிடிச்சிருவான்னு சொல்கிறாங்க. அதே போல் எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்க விஜயாவும் மனோஜும் தனியாக போய் பேசிக்கிறாங்க. என்னடா அவன் சொல்கிற மாதிரி எதுவும் நடந்துருமான்னு சொல்ல, எனக்கு என்னம்மா தெரியும், நீ தானே அடிக்கடி கோவில் குளம்னு போயிட்டு வருவ, உனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதான்னு மனோஜ் கோவப்படுறாங்க. பண்ணுற தவறெல்லாம் நீ பண்ணிட்டு இப்போ என்ன கேள்வி கேட்குறியான்னு சொல்லி 2 அடியையும் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் மனோஜ், அம்மா ஒருவேளை அவன் சொல்கிற மாதிரி என் வாய் இழுத்துக்கிட்டுனா என் முகம் இப்படி இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் விஜயாவும் நம்ம வாய் இப்படி போயிட்டுனா கண்டிப்பாக நம்ம தான் இது மேலே கையோ வச்சோன்றதை அவன் கண்டுபிடிச்சிருவானேடா அப்படின்னு சொல்லி இங்கே விஜயாவும் பயப்படுறாங்க. இப்படி தனியாக ரூமில் 2 பேரும் நின்று பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து எங்கள் அண்ணாமலை கூப்பிட, சரிடா நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னாச்சு மனோஜ் இன்னும் கிளம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்க, இதோ கிளம்பிட்டு இருக்காங்க, அதான் அவங்ககிட்ட சொல்லிட்டு வரலான்னு போனேன்னு சொல்லி இங்கே விஜயா சமாளிக்கிறாங்க. எங்கள் முத்துவும் சரி மீனா, இந்த எலுமிச்சை பழம் இந்த சாமி ரூம்லேயே இருக்கட்டும், கண்டிப்பாக அந்த திருடன் நம்ம கையில் சிக்குவான், நீ பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாட்ட சொல்லிட்டு போக, இங்கே மீனா கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. கிச்சனுக்குள்ளே போகிற மீனா கிட்ட எங்கள் விஜயா வேணும்னு ரொம்ப பண்ணுறாங்க. இதெல்லாம் நீ சொல்லி தான் அவன் செய்கிறானாடி அப்படின்னு கேட்க, எதை பற்றி கேட்குறீங்கன்னு சொல்ல, இந்த எலுமிச்சை பழத்தெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து வச்சு இப்படி அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு வேறு ஏதாவது வசியம் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்ட எங்கள் மீனா உடனே சொல்கிறாங்க, வசியம் பண்ணுறதுக்கு எதுக்கு எலுமிச்சை பழம், அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாதுன்னு சொல்ல, ஆமாம்மா உனக்கு எதுக்கு எலுமிச்சை பழம், நீ தான் வாயாலே வசியம் பண்ணிடுவேன், இந்த வீட்டில் இருக்க ஒருத்தவங்களையும் உன் பக்கம் சாட்சி வச்சிருக்கேன், அது போதாதான் அப்படின்னு சொல்ல, அதான் தெரியுதுல்ல அப்புறம் நான் எதுக்கு வசியம் பண்ண போகிறேன், எதுக்கு எலுமிச்சை பழம் கொண்டு வந்து வைக்க போகிறேன், அவர் தான் தெளிவாக சொல்லிட்டு போகிறார்ல, எங்களோட இப்போ பிரச்சனையே நகை மட்டும்தான், நகை இப்போ யார் எடுத்தாங்க அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சாகணும், அதுக்காக தான் இந்த எலுமிச்சை பழம்னு சொல்ல, இதை கேட்டு விஜய் அப்படியே அடங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே மீனா சொல்கிறாங்க விஜய் கிட்ட, அத்தை அது ஒன்றும் சாதாரண எலுமிச்சை பழம் கிடையாது, இந்த ஊர்லேயே பெரிய சாமியார் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட போய் வாங்கிட்டு வந்து எலுமிச்சை பழம், கண்டிப்பாக இந்த எலுமிச்சை பழம் மூலமாக அந்த நகை யார் எடுத்தது என்னதுன்ற விஷயம் எங்களுக்கு தெரிய வரதான் போகுது, கண்டிப்பாக தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய் ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே நைஸாக கிளம்பி வெளியில் வர, எப்பயும் எதிர்த்து பேசுகிற அத்தை இப்போ அடங்கி போகிறாங்கன்னா அவர் சொல்கிற மாதிரி எனக்கு இவங்க மேலே சந்தேகம் வரத்தான் செய்யுதுன்னு எங்கள் மீனாவும் யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்லருக்கு போன ரோஹிணி நடந்த விஷயங்களை வித்யா கிட்ட சொல்லி புலம்ப, என்னடி உன் புருஷன் கடைசியில் மீனாவோட நகை மேலே கையை வச்சுட்டாரான்னு சொல்லி அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க, நீயும் அவரை அசிங்கப்படுத்தாதடின்னு சொல்ல, இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்ருக்காரு அவரை போய் அப்படின்ற மாதிரி சொல்ல, வேறு என்னடி பண்ண சொல்கிற, எனக்கு ஒரு வாழ்க்கை தேவைப்படும் அப்படின்னு நினச்சி தான் நான் அவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், இப்போ என்னடானா அவன் இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுட்ருக்கான்னு சொல்லி தூக்கி உதறி தள்ளிட்டு போக முடியுமா, அவனை திருத்துறதை தவிர வேறு வழியே இல்லைன்னு சொல்கிறாங்க எங்கள் ரோஹிணி. இப்போ என்ன பண்ணுறதா
ஐடியா. ஒருவேளை இந்த நகை பற்றின விஷயத்த முத்து தெரிஞ்சுக்கிட்டான்னா கண்டிப்பாக நீயோ மனோஜோ இல்லை உங்கள் அத்தையோ தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த விஷயம் தெரிகிற மாதிரி காட்டிக்காத மனோஜ்னு நான் மனோஜ்கிட்டையும் சொல்லியிருக்கேன். அதனால் மனோஜ் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நடந்துப்பாருன்னு தோணுது சொல்ல, நீ நம்பிக்கிட்டே இருக்கிறதுனால அவன் கடைசியில் உன் தலைமையில ஏறி உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பார்த்துட்ருக்கான். அடக்கி வைடின்னு சொன்னால் அதையும் கேட்க மாட்ற, அடங்கி போகாத, அவனை எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் தனி கொடுத்துன வாழுனாலும் அதையும் கேட்க மாட்டேன்னு சொல்ல, என்னை என்ன தாண்டி பண்ண சொல்கிற, அதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே எனக்கு அமைய மாட்டுதுன்னு எங்கள் ரோகிணியும் சொல்லிட்டு இருக்காங்க. சரிடி, இப்போ இந்த நகை விஷயத்தில் என்ன பண்ணுறதா ஐடியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதானே நான் யோசிக்கிறேன், பேசாமல் இதை முத்து மேலேயே திருப்பி விடலான்னு பார்த்தா முத்து தான் இதில் மும்முரமாக இருந்துகிட்டு இருக்காரு. சரி, அதே போல் இந்த நகை விஷயத்தில் அவங்க மீனாவோட அம்மா குடும்பத்தை மாட்டி விடலான்னு பார்த்தா அதுக்கு எனக்கு வழி கிடைக்க மாட்டேதுன்னு சொல்ல, எதுக்கடி தேவையில்லாமல் மீனாவையும் மீனா குடும்பத்தையும் இழுத்துட்ருக்கேன்னு சொல்ல, இப்போ என்ன அவன் மேலே உனக்கு புதுசாக இறக்க வந்துடுச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. மீனாவை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க தான், அவங்க நல்ல விதமாக தான் பழகுறாங்க. உனக்கு அவங்கள பிடிக்கலைன்னா ஒரே வீட்டில் இருக்கிறதுனாலையும் முத்துவோட ஒய்ஃப் அப்படின்ற ஒரு காரணமாக கூட இருக்கலாம். தேவையில்லாமல் அவங்களெல்லாம் இந்த பிரச்சனையில் இழுத்து விடாது. அது மட்டும் இல்லாமல் நகையை எடுத்தது உன் புருஷன் மேலே தப்பை வச்சுக்கிட்டு அந்த தப்பை மறைக்கணுங்கிறதுக்காக அடுத்தவங்க மேல பழி போடுறது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே வித்யாவும். இதை கேட்ட இங்கே ரோஹிணி வந்துட்டு யோசிக்கிறாங்க, வேற என்னதான் வழி, இதுக்கு எந்த வழியுமே கிடைக்க மாட்டுதே அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டு இருக்காங்க. வேணும்னா ஒன்று பண்ணலாம், பேசாமல் அந்த கவரிங் நகையை மீண்டும் தங்கமாக மாற்றிட்டா என்ன அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது உன் கையில் காசு இருந்துச்சுன்னா அந்த நகையை கொண்டு போய் திரும்ப அந்த கடையில் கொடுத்து இதே போல் தங்கத்தில் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன்னா யாருக்கும் சந்தேகம் வராதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே வந்துட்டு ரோஹிணியும், அதெல்லாம் சரியாக இருக்குமா, அந்த அளவுக்கு காசு பணத்துக்கு நான் எங்கே போவேன்னு சொல்ல, இருக்கவே இருக்காமா சிட்டி இதுக்கு கூட உதவ மாட்டானான்னு சொல்கிறாங்க இங்கே வித்யா. அவங்ககிட்ட ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கா, அதுக்கே வட்டி கட்ட முடியாமல் தவிச்சிட்ருக்கேன், இதில் இன்னும் கடன் வாங்க சொல்றியா, அதுவும் இந்த மனோஜ் பண்ண தப்புக்காக நான் இன்னமும் அவங்ககிட்ட போய் கடனாளியாக நின்றுட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் ரோகிணி. இதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லைன்னு சொல்லி எங்கள் வித்யாவை சொல்லிட்டு இருக்கேன். பேசாமல் மனோஜ்கிட்டே இதை பற்றி பேசுவோம், எடுத்ததான் அவன் தானே, அப்போது அவன் மூலமாக ஏதாவது பணத்தை ரெடி பண்ண சொல்லுவோம், தேவையில்லாமல் அவனுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லி என்னை சிக்கலில் சிக்க சொல்கிறியான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக இங்கேருந்து கிளம்பி எங்கள் மனோஜோட ஷோரூமுக்கு போகிறாங்க. அதுக்குள்ளே மனோஜும் வந்துட்டு எங்கள் வீட்டு ஷோரூமுக்கு வர வீட்டில் நடந்த விஷயத்த தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க. இதை கேட்டு எங்கள் ரோகிணி ஆடி போய் நிற்கிறாங்க. முத்து இந்த மாதிரி செய்கிறாருன்னா கண்டிப்பாக உன்னையை பிடிக்கிறதுக்காக தான் இருக்கும், தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் செஞ்சு உன் முகத்தில் இருக்கிற அந்த பயத்தால் நீயே காட்டி கொடுத்துறாதுன்னு சொல்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்கிற, அப்போது அந்த எலுமிச்சப்பழம் விஷயம்லாம் உண்மையாக இருக்காதுன்னு சொல்கிறேன்னு கேட்க, அப்படியெல்லாம் ஒன்று நடக்கவே நடக்காது, இது ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தி இது மூலமாக உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வித்தை தான் அந்த முத்து உங்கிட்ட காட்டிகிட்டு இருக்காரு, தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் நீயா வாலண்டியாக போய் சிக்கிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கூட இருக்குமான்னு சொல்லப்போனால் முத்து உன்னையை விட ரொம்ப அறிவாளியாக தான் இருக்கார், ரொம்ப பிரில்லியண்ட்டாக யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னை முட்டாள்னு சொல்கிறியா ரோஹிணின்னு சொல்ல, இதை நான் வேற சொல்லணுமா, நீ பண்ணுறதெல்லாம் அப்படித்தானே இருக்குன்னு சொல்லி கோவப்பட, சரி கோவப்படாத அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது என்ன பண்ணுறது, அந்த நகை விஷயத்தில் மாட்டக்கூடாதுன்னா, அதுவும் நீ தான் அந்த நகையை எடுத்தன்னு தெரிஞ்சதுன்னா, ஏற்கனவே அந்த வீட்டில் ஒன்று அந்த முத்துவும் மீனாவும் கழுவி ஊற்றுறாங்க, இதில் அந்த நகை விஷயத்தில் நீ தான் கை வச்சன்னு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் நடக்க போகிறதே வேற அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரோகிணி, நீ வேற இப்படி சொல்லி பயமுறுத்துறேன்னு சொல்ல, கொஞ்சம் அமைதியாயிர யோசிப்போம், ஆனால் வீட்டில் இருக்க எலுமிச்சை பழத்தை பற்றி பிரச்சனை வந்ததுன்னா அதில் நீ உன் முகத்தில் காட்டி கொடுத்துறாதுன்னு சொல்கிறாங்க. சரி ரோகிணி, நான் கொஞ்சம் உஷாராக இருக்கேன்னு சொல்லிடுறாங்க. அதே போல் எங்கள் வீட்டுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்துட்டு இங்கே ரோகிணி மனோஜ் வர, கூடவே ஸ்ருதி ரவி எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே சவாரிக்கு போன முத்து லேட்டாக தான் வீட்டுக்கு வராங்க, ஆனால் இங்கே ஒருவித பயத்திலே தான் விஜயா இருந்துகிட்ருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்போது வீட்டுக்கு வந்த கையோட ஸ்ருதி கேட்குறாங்க, என்ன ரோகிணி இன்னைக்கு ஒர்க் ரொம்ப அதிகமானு சொல்ல, ஆமாம் இங்கே பார்லரையும் பார்த்துக்கணும், அதுவும் இல்லாமல் அங்கே மனோஜ் வேற அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா இனிமேல் ரெண்டையும் சேர்த்து தானே நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும், மனோஜுக்கும் பிஸ்னஸ் சரியாகவே பண்ண தெரிய மாட்டுது அப்படின்னு சொல்ல, எதுக்கு இப்படி பேசுகிறீங்க, இந்த ஒரு தடவை ஏதோ இப்படி ஆயிடுச்சுன்றதுக்காக இனிமேல் பண்ண போகிற பிஸ்னஸ் எல்லாமே இப்படியே ஆகும்னு நினைக்கிறீங்களான்னு சொல்ல, இங்கே உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க எங்கள் ரோஹிணி கிட்ட, அதுதான் முதல்ல பார்த்தாலே தெரியுது, ஒரு தடவைன்னா சரி இதே வந்துட்டு வாடிக்கையாக வச்சுருக்காரே அப்படின்னு சொல்ல, அப்படி என்னதான் இவர் பண்ணிட்டாருன்றதுக்காக எல்லாரும் இவரை இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, என்னைக்கிட்ட இப்படி லாபம் காட்டணுன்றதுக்காக, அது ஏமாந்தது தெரியக்கூடாதுன்றதுக்காக தானே இப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்ல, அது எங்களுக்கு புரியுது ரோஹிணி, அதுக்காக அடுத்தவங்க நகை மேலே கையை வைக்கணுமான்னு சொல்ல, ஸ்ருதி எல்லாம் உனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசாத அப்படின்னு இங்கே ரவி சொல்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சதுனால தான் ரவி நான் பேசுகிறேன்னு சொல்ல, எங்கள் ரவி ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்க, இப்போ என்ன சொல்ல வரீங்க, இப்போது இவர் தான் அந்த நகையை எடுத்து அந்த நகையை வந்துட்டு விற்று தான் அதுலேருந்து வர பணத்தில் தான் இவர் வந்து இப்போ அந்த பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்கிறீங்களான்னு சொல்ல, அதான் நீங்கள் உங்கள் வாயாலே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் ஸ்ருதி. இங்கே இப்படி வாயாலே மடக்கிட்டு இருக்கதை
பார்த்த உடனே முத்து சொல்கிறாங்க, என்ன பழகுரல், என்ன நடந்துச்சு? நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் தான், அதை ஆனால் உண்மையை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, என்னென்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் முத்துவும். நான் ஏற்கனவே சொன்னதான், குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனைனா ஒருத்தவங்க ஒத்து போகணும் அப்படின்றது இங்கே எனக்கு தெரியும். ஆனால் இங்கே ரவி தான் ஏதாவது பிரச்சனை நம்மளால் வந்துருமோ நினச்சி பயந்துட்டு இருந்தா. ஆனால் எனக்கு அந்த பயம்லாம் இல்லை. இந்த நகையை யார் எடுத்திருப்பான்னு எனக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருந்துச்சு. அதுக்காக தான் நான் ஒரு விஷயம் பண்ணேன்னு சொல்கிறாங்க. என்னம்மா என்ன பண்ணேன்னு கேட்குறாங்க எங்கள் அண்ணாமலை. அது இல்லை அங்கிள், எப்படியாவது இந்த நகையை எடுத்திருந்தாங்கன்னா சுற்றி இருக்கிற ஏரியாவில் தான் எடுத்திருந்துருக்கணும் இல்லையா அங்கிள் அப்படின்னு கேட்க, ஆமாம் அங்கே தான் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே எடுத்திருந்தாலும் புதுசாக ஒரு கடையில் தான் எடுத்திருப்பாங்க, தெரிஞ்சவங்க கடையில் எடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படித்தானே? ஆமாம் அப்படித்தானே எங்கள் முத்துவும் சொல்கிறாங்க. அந்த புது கடையை தான் நானும் தேடினேன் எங்கள் அப்பா மூலமாக அப்படின்னு சொன்ன உடனேயே பயங்கரமாக ஷாக் ஆகுது ரோஹிணிக்கு. இது என்ன புது பிரச்சனையாக இருக்குது, இதில் ஸ்ருதி வந்துட்டு தேவையில்லாமல் தலையிடுறாங்க, அவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்கன்னு நினச்சி அப்படியே உறைஞ்சி போய் நின்றுட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்கிறேன்னு எங்கள் அண்ணாமலை கேட்க, ஆமாம் அங்கிள், இங்கே எப்படியும் நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அதுவும் இப்போ புதுசாக ஆரம்பித்த கடைகளோட ஃபோன் நம்பர்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸையும் நான் வாங்கினேன். அது மூலமாக தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இன்றைக்கி முழுக்க என்னுடைய டப்பிங் வேலையை கூட விட்டுட்டு இந்த நகை பற்றின விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக யார்கிட்டையும் சொல்லாமல் நானும் என் ஃப்ரெண்டும் தான் இதை தேடி போனோம். ஏன் ரவிக்கு கூட இந்த விஷயம் தெரியாது. ஓ, அதனால தான் நீ மதியம் சாப்பிட வரலையான்னு கேட்குறாங்க ரவி. ஆமாம் ரவி அப்படின்னு சொல்ல, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு சொல்ல, தேவையில்லாத வேலை இல்லை, தேவையாக இருக்கிறதுனால தானே இந்த வேலையை பார்த்தேன், இப்போது அதனால தானே உண்மை தெரிஞ்சுதுன்னு சொல்ல, என்ன உண்மைன்னு கேட்குறாங்க. இவன் அதுக்கு மேலே அப்படின்னு எங்கள் முத்து சொல்ல, இந்த நகையை எடுத்தது வேறு யாரு நினச்சிட்டு இருக்கீங்க, எல்லாம் மனோஜ் தான். மனோஜ் அங்கே இங்கே கடன் வாங்கினேன்னு சொன்னது எல்லாமே பொய்ன்னு சொல்ல, எனக்கு அந்த விஷயம் தெரியும்ப்பா, இவன் கடன் வாங்கினேன்னு சொன்னால அந்த ஆளை இன்னைக்கு நேரில் பார்த்து அவர்கிட்ட கேட்டுட்டு வந்தேன். 1,00,000 ரூபாய்க்கு மேலே யாருக்குமே கடன் கொடுக்க மாட்டானா, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு 10,000 20,000 இருந்தால் மட்டும் கேளுங்க தர்றேன்னு சொன்னார். இப்போ அவருக்கே இந்த பொழப்புக்கு வழி இல்லாமல் இருந்துகிட்ருக்காரு, அவர் போய் 4,00,000 ரூபாய் கடன் கொடுத்துருப்பானா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் முத்துவும். இப்போது அவங்கிட்ட கடன் வாங்கலைன்ற விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. என்ன பார்லரம்மா, நீ இவனை காப்பாற்ற முயற்சி பண்ணும்போது எனக்கு மேலேயும் சந்தேகம் வருது, இதுக்கு நீயும் உடந்தையான்னு சொல்லி கேட்குறாங்க. அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி வைத்தியம் எங்கள் ஸ்ருதியும் முத்துவும் மாறி மாறி கொடுக்க, அதையெல்லாம் கேட்டு அப்படியே உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்காங்க மனோஜும் விஜயாவும். உடனே மீனாவும், ஆமாம் மாமா, இவர் என்கிட்ட காலையிலேயுமே விஷயத்த சொல்லிட்டாருன்னு சொல்ல, இப்போ அண்ணாமலை தான் ஒரு விதமான வெறியோடையும் கோபத்தோடையும் மனோஜை பார்க்குறாங்க. இந்த விஷயத்துலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு நினச்ச எங்கள் ரோஹிணிக்கும் விஜயாவுக்கும் மனோஜுக்கும் பெருத்த அடியாக விழப்போகுது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஸ்ருதி சொல்கிறாங்க, எங்கள் ரோஹிணி கேட்குறாங்க, இவர் தான் வாங்கினதுக்கு உங்கள்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது ஸ்ருதின்னு கேட்க, ப்ரூஃப் இல்லாமல் யாரும் இந்த மாதிரி விஷயத்த சொல்வாங்களா, அப்படியே சொன்னாலும் நீங்கள் நம்புகிற ஆளா, அதுக்காக தான் ப்ரூஃபோட வந்திருக்கேன்னு சொல்லி அந்த டிவியில் கனெக்ட் பண்ணி எங்கள் ஒரு விஷயத்த போடுறாங்க. அதுதான் எங்கள் மனோஜ் அந்த கடைக்கு போன சிசிடிவி கேமரா ரெக்கார்டு எல்லாமே ஆயிருக்கு. அதை பார்த்துட்டு தான் எங்கள் ஸ்ருதியும் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே ஆதாரத்தோட உண்மை நிரூபிக்கப்பட்டதுனால அதிர்ந்து போய் பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் அண்ணாமலை ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறாரு. இனிமேல் பிஸ்னஸை நான் கைமாற்றி விட போகிறேன், அது இனிமேல் எங்கள் மனோஜ் கையில் இருந்ததுன்னா சரிப்பட்டு வராதுன்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் ரோஹிணி சொல்கிறாங்க, அது எப்படி அங்கிள், எங்கள் அப்பா இப்போ மனோஜுக்காக ஏற்படுத்தி கொடுத்த பிஸ்னஸ் தானேன்னு சொல்ல, உங்கள் அப்பா அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம், அதுக்காக பணம் கொடுத்துருக்கலாம், அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஆனால் இங்கே வீட்டை பொறுத்த வரைக்கும் அவன் மீனோட நகையில் கை வச்சது ரொம்ப பெரிய தப்பு, அதுக்கு தண்டனையாக தான் நான் இதை சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அது அங்கள்னு சொல்ல, என்னோட முடிவில் எல்லாருக்குமே சம்மதமாக இருக்கணும், என்னோட முடிவில் யாரும் தலையிடக்கூடாது. மனோஜை பொறுத்த வரைக்கும் அவன் இன்னும் சரியான ஒரு நிலைக்கு கூட வரல, ஒரு பிஸ்னஸை எடுத்து நடத்த தெரியாத ஒரு முட்டாளாக தான், படித்த முட்டாளாக தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கான். இங்கே முத்துவை பார்த்து இல்லை ரவியை பார்த்தா கற்றுக்கட்டும், இவங்க 2 பேரும் தான் இனிமேல் பிஸ்னஸை பார்த்துக்க போகிறாங்கன்னு சொல்ல, அப்போ என்னோட வேலைன்னு ரவி சொல்கிறாங்க. நான் சொல்கிற வரைக்கும் நீயும் முத்துவும் இந்த பிஸ்னஸை தான் பார்க்கணும், நான் எப்போ சொல்கிறனோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை விட்டுட்டு வரணும், அதுக்கு இடையில லாபம் வந்தாலும் நட்டம் வந்தாலும் அது உங்களுடைய தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது கூட இருந்த மனோஜ் கற்றுப்பான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல, இந்த பிஸ்னஸை நீங்கள் எவ்வளோ நாள் பார்த்துக்கிறீங்களோ அதுக்கு இடையில வர லாபம் எல்லாத்தையுமே நீங்கள் மட்டும்தான் எடுத்துக்கணும், அதே நேரம் உங்களுக்கு சேர வேண்டிய பணமும் சேர்ந்துரும்னு சொல்கிறாங்க. அதாவது முத்துவை பார்த்து சொல்கிறாங்க, உன்னோட நகை போனது திரும்ப கிடச்சிரும், அதுக்கான பணமும் உனக்கு கிடச்சிரும்னு சொல்ல, இதை முத்துவே ஆச்சரியப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஷோரூமோட சாவியை எடுத்து முத்து ரவி கையில் கொடுக்க, இது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது எங்கள் ரோஹிணிக்கும் மனோஜுக்கும். மனோஜாலையும் ரோஹிணியாலையும் எதுவும் பேச முடியலை, ஏன்
விஜயா கூட வாயை திறக்க முடியாமல் நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க மேலேயும் தப்பு இருக்கு. ஆனால் அவங்க வந்து இந்த விஷயத்தில் தலையிடாத மாதிரியும் தெரியாத மாதிரியுமே இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படி அமைதியாக இருக்கிற விஜயாவை பார்த்த அண்ணாமலைக்கு ஒரு சந்தேகம் இல்லை, கன்ஃபார்மே ஆயிடுச்சு. இவளுக்கும் இந்த திருட்டு வேலைக்கும் இருக்கிற சம்மந்தத்தையும் அவங்க வந்துட்டு உறுதிப்படுத்திக்கிறாங்க. இருந்தாலும் ஆனால் வீட்டுக்கு வந்த மருமக முன்னாடி அசிங்கப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக எங்கள் அண்ணாமலை பொறுமையாக தான் இருந்துகிட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் தண்டனையாக தான் இப்போ ஷோரூம் சாவியை வாங்கி இப்போ முத்துவுக்கும் ரவி கையிலையும் கொடுத்து அசிங்கப்படுத்தியும் விட்டாரு.